15 பவுன்ல 5 பவுன் அவங்களுக்கு போட்டது அது அவங்களுக்கு உரிமை, 10 பவுன் என்னோட உரிமை. அப்படியா? அவ்வளவுதான். மாப்பிளைக்கு போட்டதுதான் மாப்பிளைக்கு. மாப்பிளைக்கு போட்டது மாப்பிளைக்கு போட்ட 5 பவுன் அவருக்கு உரிமை. கையை வச்சா வெட்டி விட்டுருவேன். பொம்பளைக்கு அடக்க இருக்க, போக்கிரித்தனம் இருக்க கூடாது. ஆஃபீஸ் விட்டு வந்தால் ஈவினிங் சந்தோஷம் இருக்காது. வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்போம், ஏதோ ஜொல் ஆட் வரும். என் நிலைமையில டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வச்சது வருமா வராதோ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சூழல் கேட்கும்போது நம்ம ஏன் இது போய் வாங்கி வச்சோம்? வாங்கி வச்சது கூட எனக்கு பெருசு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, உனக்கு போனஸ் வரும்ல அப்ப திருப்பிக்கலான்னு. என்னடா கேட்ட? ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வாங்குற போனஸை இவர் வச்சு வட்டி கட்டுறதுக்கு நான் கொடுக்கணுமா? சபாஷ், சரியான போட்டி. எனக்கு புரியலைங்க சார். எனக்குமே புரியல. எனக்கே புரியல. அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்? எனக்கு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்ப நான் கூட கொஞ்சம் சோகமாயிட்டேன். ச்சே அப்படின்னு கடைசியில பார்த்தா வச்சு போனஸ்ல நிக்கிறார். ஒண்ணு கவலைப்பட வேண்டியதான். இந்த வருஷம் போனஸ் வரும்ல திருப்பி தரேன். அது யார் போனஸ்? ஏன் போனஸ்? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஸோ எனக்கு அந்த அமௌண்ட் வந்து இவங்க போனஸ் வந்தால் மட்டுமே தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு போனஸ் டைம் கம்மியாக இருந்தது. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஒரு டைம் மட்டுமே தான் அதை சொன்னேன். பட் ரிப்பீட்டடாக வந்து அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு போனஸ் வந்தால் மட்டும். அப்படி கிடையாதுங்க சார். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கு.